தமிழகத்தில் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் டங்ஸ்டன் எடுப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் போராடி வருகிறார்கள். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பல்லாயிரக்கணக்கான மக்கள் மேலூரிலிருந்து மதுரையை நோக்கி மிகப்பெரிய அளவுக்கு வாகனங்கள் மற்றும் பேரணியாக சென்றிருக்கிறார்கள். இதில் நாம் மிக முக்கியமாக வைக்கக்கூடிய வேண்டுகோள், சட்டமன்றத்திலே தமிழ்நாடு அறிவித்துவிட்டது. ஆனால் தொடர்ந்து மக்கள் போராடக்கூடிய சூழ்நிலை ஏன் ஏற்படுகிறது? இதில் மாநில அரசினுடைய பங்கு ஏன் இங்கு இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் குழுவை அல்லது அனைத்து கட்சி குழுவை அனுப்பி மத்திய அரசிடத்தில் தமிழ்நாட்டிலே ஏற்கனவே இதுபோன்று சுரங்கங்கள் எடுப்பதற்கு அல்லது எடுத்த இடங்களில் இப்போ நெய்வேலியிலே நிலக்கரி சுரங்களுக்காக நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டது, அதனால் அந்த சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்பட்டதை எல்லாம் சுட்டிக்காட்டி, அதே போல கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு அந்த பகுதி திருப்பத்தூர் பகுதி மேலூர் பகுதிகளில் 1 ஏக்கரா நிலம், அதாவது கிரானைட் எடுப்பதற்காக வாங்கிக் கொண்டு அங்கு இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழலை கெடுக்கக்கூடிய வகையில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை பாழ்படுத்தினார்கள். யானைமலை என்று சொல்லக்கூடிய அந்த மலையை கூட உடைத்தடிப்பதற்கு முயற்சி செய்தார்கள். எனவே இதையெல்லாம் கணக்கிலே கொண்டு இப்பொழுது மேலூர் பகுதி மக்கள் போராடி வருகிறார்கள். எனவே மத்திய அரசும் இதில் மௌனம் காக்காமல், மாநில அரசும் பாம்பும் சாகாமல் தடியும் முடியாமல் இருக்கக்கூடிய நிலையை எடுக்காமல் இதில் தீர்க்கமான முடிவெடுத்து மீண்டும் அந்த மக்களை போராடக்கூடிய நிலைக்கு தள்ளக்கூடாது. அதில் ஒரு தீர்க்கமான முடிவெடுக்க வேண்டும் என்று மத்திய அரசையும் வேண்டிக் கொள்கிறேன், அதே போல மாநில அரசையும் வேண்டிக் கொள்கிறோம். ஒருவேளை மத்திய அரசு அல்லது மாநில அரசுகள் இதில் தொடர்ந்து மௌனம் காத்தால் அந்த போராட்டத்தில் நாங்களும் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து